ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரவடி கொண்டாட்டம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எங்களுக்கு லாஸ்ட்டில் அதான் கொடுத்தாங்க. அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக தான் போச்சு. தமிழர்களையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து இப்போ இருக்கிற ப்ளூமிங்டன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அரசியல் தான். சரி, இங்கே இப்போ இவங்க அரசியல் பேசுகிறாங்களா இல்லை பண்ணுறாங்களா, அதை நம்ம பார்க்கலாம். இது நம்ம சும்மா ஃபன்னுக்கு தாங்க எடுத்துருக்கோம். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆவி பறக்கும் டீ கடை, அவ வந்ததனால பூக்கடை. விநாயகனே வினை தீர்ப்பவனே, அப்பனே விநாயகா ஆனை முகத்தானே, உனக்கு என்னையா அப்பா அம்மாவை சுற்றி வந்து பழத்த ஆட்டையை போட்டு வாழ்க்கையில் ஜம்முன்னு செட்டில் ஆகிட்ட. நம்ம பொழப்பு அப்படியா? கடைக்கு வர்றவன் பூரா கடங்கார பயல்களாக தான் வர்றாங்க. பார்த்து பண்ணிவிடு என் தெய்வமே. I'm a bad boy. I'm a bad boy. Success. மனசில் பெரிய பராசக்தி சிவாஜின்னு நினப்பு சக்ஸஸ்ன்னு தான் ஆரம்பிப்பார். வாயா டபுள் டக்கர் நாராயணா. இவன் இன்னைக்கு என்ன கலகம் பண்ண போகிறான்னு தெரியலையே. சுப்பி, நியூஸ் பார்த்தியா? நம்ம நாடு வெற்றி நடை போடும் தமிழகம் ஆயிடுச்சு, தெரியுமா உனக்கு? என்னது வெற்றி நடையா அப்படின்னு யார் சொன்னா? நம்ம தலைவர் தான் சொன்னார். கண்ணை கசக்கும் சூரியனோ 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 சூரியனோ. வெற்றி தலைவர். அப்ப இன்னைக்கு நம்ம மாடல் தலைவரை பத்தி தான் டாபிக்கா? சூப்பர் சுப்பு. ஐயோ ஒன்று கூட்டிட்டாங்களா? இன்னைக்கு கடை விளங்கின மாதிரி தான். விநாயகா, நான் ஒன்று கேட்டேன், நீ ஒன்று பிளான் பண்ணுற போலையா? ரைட்டு விடு. குரூப்பே இப்படி தான். கடையை காலி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க தலைவர் வந்து மன்னிப்பும் கேட்பாரு. இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே. என்ன சுப்பையா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அட சமோசா வடை. வாரே வா, காலையிலே கலக்குறியா சுப்பு? என்ன தம்பி மலை, பஜ்ஜி போட்டு வச்சுருக்கேன், சமோசான்ட்டு போகிற. இதனால தான் உங்களை ஸ்டேட்டுக்குள்ளே காலையே வைக்க விட மாட்டேன்றாங்க. என்ன சொன்ன? கொஞ்சம் திரும்ப சொல்ல. அது ஒன்றும் இல்லை ஜி, உட்காருங்க ஜி. அட சென்ட்ரலில் பார்த்தா நம்மள மாதிரியே பம்புறான். கபடி 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 கபடி. என்ன நண்பா நண்பி, 2026 நம்ம கொடி பறக்கும்ல. என்ன குஷி, ரொம்ப குஷியோ? 2 வாரமா ஆளையே காணோம். என்ன தீபாவளி பிரேக்கா? தீபாவளி மட்டுமா? இவனுங்க எப்பயுமே பிரேக்கில் தானே இருப்பானுங்க. இவங்க விட்டா ஓவராக பேசிட்டு இருப்பானுங்க. அண்ணா நீங்கள் நம்ம பக்கம் வாங்கண்ணா. அண்ணா, இப்போவே உங்கள் முகத்தில் தோல்வி பயம் தெரியுதுங்கண்ணா. நாங்கள் சீனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சீனாகிட்டீங்க போல. உங்கள் ஓட்டெல்லாம் இப்போ தான் ஸ்கூலில் படிக்கிறாங்க. எங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஓட்டு போட்டு அப்போ நாங்கள் ஜெயிப்போம்ல. என்னது ஜெயிப்பீங்களா? அப்போவும் நாங்கள் தான் ஜெயிப்போம். நீ பார்த்துட்டு தான் இருக்க போகிற. எப்படி கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு அண்ணோ பார்த்துக்கணோ, உழுந்துடாதீ. என்ன காலையிலே களை கட்டுது? சுப்பு, ஒரு டீயா போடு. யோ, பிஸியாக இருக்கிறவங்களாம் சீக்கிரம் வந்துட்டான். வெட்டியாக இருக்க நீ வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? யாரு? நான் வெட்டி, நீங்களா பிஸி, அப்படி தானே? இப்போ தான் ஒரு டீயே சொல்கிறீங்க. உங்களை வச்சு நான் வியாபாரம் பார்த்து கல்லா கட்டின மாதிரி தான் இன்னைக்கு. டேய் சுப்பையா, அதை 1/5 போடு. டேய், டீலையும் மைனாரிட்டி தானா? உங்கள் ஆட்சி மாதிரியே பண்ணுறீங்களே. என்னது மைனாரிட்டியா? நாங்கெல்லாம் ஐயோ இரு, துண்டு சீட்டு எடுத்துக்கிறேன். யாரையா இவன் தலைய மாதிரியே துண்டு சீட்டோட சுற்றிக்கிட்டு இருக்கான்? அப்பாடா கிடச்சிருச்சு. ஆக தெருக்கு தெரு கேமரா வச்சு கிரைம் ரேட்டை குறைச்சிட்டோம்ல. ஏய், நல்லா வச்சிங்க கேமராவை. இந்த நாராயணா அதை வச்சு என்ன 7.5 இழுத்து விட்டு போனான் தெரியுமா? யாரு? நானா? அப்படி என்ன வேலையை பார்த்தோம்? ஓ அதுவா?
100க்கு ஃபோன் பண்ணி இதோ இந்த கேமராவில் சுப்பையா கடையில் இருக்கானான்னு பார்த்து சொல்ல சொன்னேன். அதில் என்ன தப்பு இருக்குது? ஆமாடா, தப்பே இல்லைடா. கேட்ட உன்னைய விட்டுட்டு என்னைய தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு கும்முன்னு கும்மிட்டாங்கடா. ஓ, அதான் மேட்ரா. நீ எதோ ஐடி தான் கட்ட போனேன்னு நினச்சேன். எது, நீங்கள் குடிக்கிற 1/5 டீக்கு என் கல்லாப்பெட்டி நிறைஞ்சு நாங்கள் ஐடி கட்ட போயிட்டோமாக்கோம். சுப்பு, என் தலையை மட்டும் அங்கே இருந்திருக்கணும், உனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டிருப்பாரு. ஐயா ராசா, நீங்கள் எங்கேயும் போய் தட்ட வேணாயா. நேற்று தட்டுன தட்டு எனக்கு தான் தெரியும். யோ சுடலை, இவங்களை விட்டா இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. நீ தொட்டு சீட்டை கண்டினியூ பண்ணு. அப்போஸ் ஊருக்கு ஊர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டோம்ல. எது டெவலப்மெண்ட்டா? நல்லா இருந்த பஸ் ஸ்டாண்டை தூக்கிட்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? ஒரு மழைக்கு கூட தாங்க மாட்டேங்குது சார் உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஊரில் போய் பாருங்கள், ஊர் ஃபுல்லாக தெப்ப குளமாகவும் ஸ்விம்மிங் பூலாகவும் தான் இருக்குது. இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஆடா, அது ஒன்றும் இல்லைங்க. ஸ்விம்மிங்கில் நம்ம இன்னும் மெடல் வாங்கலைல்ல, அதுக்கான ட்ரைனிங் தான் இது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அட கடவுளே, நம்ம ஸ்டேட்டில் எவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நடக்குது தெரியுமா? பார்த்துங்கண்ணோ, நடந்து ப்ராஜெக்ட்டுக்கு கால் வலிக்கு போகுது. கொஞ்சம் உட்கார சொல்லுங்கள். இதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் உலக அறிவு வளரணும்னு எங்கள் சின்ன ஒரு சினிமா எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒரு டிக்கெட்டும் $25 கேட்குறாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா. அண்ணா, உங்கள் ஃபஸ்ட்டு படமே நாங்கள் தானா கெத்து. இந்த சினிமாண்டால் வேஸ்ட்டுங்கிறேன். இட் இஸ் அ டிஸ்கிரேஸ் டு அவர் தமிழ் கல்ச்சர். இவங்க சார் புரிஞ்சுக்கோங்க, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. யங் ஜென்ரேஷனை குட்டி சவராக்குறாங்க. ஐ எம் டெல்லிங் யூ, இது நடக்குதா இல்லையா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. ஆக இங்கே எவனும் டீ குடிக்க வரல. என்ன இங்கிலீஷ்லலாம் பேசுகிறீங்க? அவங்களுக்காவது சொல்கிறதுக்கு 3 பாயிண்டாவது இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது இருக்கா? நாட்டுக்காக நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு 28 மணி நேரம் உழைக்கிறோம் தெரியுமா? யோ மலை, ஒரு நாளைக்கு இருக்கிறதே 24 மணி நேரம் தான். பார்த்து உருட்டியா? ஏய், எங்களெல்லாம் 24 மணி நேரத்தில் சுருக்க பார்க்குறியா? நாங்கள்லாம் அதுக்கும் மேலே. இரு, நான் அந்த பக்கம் வரேன். டேய் டபுள் டக்கர் நாராயணா, வேலையை காட்டிட்ட பாத்தியா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மல்லு, இப்போ சொல்லுங்க மல்லு. ஓவர் நைட்டில் பிளாக் படியில் சிப்பு வச்சு ஒரேடியாக ஒழிச்சோம். மன்னிச்சிருங்க மலை, நைட்டு தூங்கிட்டேன். இதுக்கே உன் கடைக்கு ரைட் அனுப்பலாம். சுப்பையா, இது உனக்கு வேண்டாத வேலை. பேசாமல் டீ ஆத்துற வேலையை மட்டும் பாரு. 100 கோடி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். 100 கோடி நீ பார்த்த? என்னது 100 கோடியா? என் தலைவன் 200 கோடி சம்பளத்தையே விட்டு வந்தவர். 100 கோடி 200 கோடின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு கால் தான் வந்துச்சு. சார், ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க. 16 நம்பருக்கு ரெல்வல் நம்பர் 16 டிஜிட் நம்பர். சொன்ன அக்கௌண்ட்டில் இருந்த 100 ரூபாயும் போச்சு. அப்போ இந்த டீக்கும் காசு இல்லை. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டாப்பிக்கை மாற்ற வேண்டியதான். மழை நெக்ஸ்ட்டு. நாங்கள் வேர்ல்டு டூர் போய் எல்லா நாடும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சொன்னால் எங்கள் ஜி சும்மா ஊர் சுற்றுறான்னு சொல்லுவீங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அட போதுண்டா சாமி, கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. வாங்க நம்ம கடையை காலி பண்ணுவோம். என்னது கடையை காலி பண்ணுறீங்களா? யோ, நான் போட்ட வடையே இன்னும் காலியாகல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மக்களே, இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உன் வடை வேகலைன்னு தெரியுது. சமோசாவும் தான் வேகலை. யோ, நீ இன்னும் அது சமோசா தான் நினச்சிட்டு இருக்கியா? அது பஜ்ஜியா? அதுவும் தான் வேகலை. ஆத்தி, இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. போவோம். சரி நண்பா, களத்தில் சந்திப்போம். வந்த வரைக்கும் லாபம். டே நாராயணா, ஆமாம், அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை,
சுப்பு நெக்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணலாம். என்னது, சனிக்கிழமை மீட் பண்ணலாமா? இது என்னடா பெரிய அக்கப்போரா இருக்குது. சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க. 16 நம்பர். பிள்ளையாரப்பா, ஒன்னையாவது விட்டு வச்சாங்களே. இப்படிதான் ஒரு டீ கடைக்கும் ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவங்கள நம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம தான் பார்த்துக்கணும்.